இந்த வீடியோவில் நம்ம பொசிஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இண்டெக்ஸில் இல்லை ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி பொசிஷன்ஸ் எடுத்திருப்போம். சில டைம் பொசிஷன் வந்துட்டு நெகட்டிவில் இருக்கும். ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது சில டைம் சக்ஸஸ் ஆகும், சில டைம் வந்துட்டு மார்க்கெட் உடனே ரிவர்ஸ் ஆகி நமக்கு வந்துட்டு பேக் ஃபயர் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து நம்மளோட பொசிஷனை ப்ரொடெக்ட் பண்ணோம், அதிகமாக லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் DEMAT அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி DEMAT அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஸோ இதில் பேசிக் டு அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இருக்கும். அது போக நான் சாட்டர்டேஸ் எடுக்கிற ட்ரைனிங்லேயும் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 3 ஸ்டெப் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இன்டெப்த்தாக பார்த்துடலாம். ஸோ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டையே அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீமியம் வந்துட்டு 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கா, ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இல்லை ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே ஒரு 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. அட் த மணி கால் ஆர் புட் ரெண்டையும் நோட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு சார்ட்டில் செக் பண்ணிக்கங்க. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருந்ததுன்னா அடுத்த ஒரு 1 hour 1.5 hours நமக்கு டிகே நடக்கும். ஸோ அது ஒரு மெத்தட். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் அதாவது எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி 25% மூவ் ஆகிறத தடுக்கிறோம். ஸோ அது வந்துட்டு 2 வகையாக செக் பண்ணலாம். மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 5 to 10 minutesல நீங்கள் அந்த ப்ரீமியம் பார்த்துக்குங்க. அதுவும் அங்கேருந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி 5 to 10 minutes ஒரு ½ an hourக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகிருந்ததுன்னா எடுக்கலாம். இல்லை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 or 3 hours இதாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி வெயிட் பண்ணுங்கள். அது வந்துட்டு திருப்பி எய்தர் கால் ஆர் புட் சைட் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ நான் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறேன். மெயினாக செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா. ஸோ 300 இருக்குது ஒரு 12 மணிக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ 300 இருக்கும்போது உங்களுக்கு 12 மணிக்கு மார்னிங்லேருந்தே ஒரு 25% ஏறி இருக்குது அப்படிங்கும்போது திருப்பி 3 o'clock உங்களுக்கு ஒரு 12 o'clock உங்களுக்கு 25% ஏறி இருக்கான்னு பார்க்குறேன். ஏறின உடனே 300 இருக்கிறது 25%, 375 போயிடுச்சு அப்படின்னோடனே நான் கால் சைடு அங்கேருந்து 375 விட்டுட்டு அதுக்கு அடுத்த 2-3 ஸ்ட்ரைக்கில் உங்களுக்கு 300 இருக்கும். அந்த 300ஐயும் புட் சைடு உங்களுக்கு ஈக்குவலாக இந்த ப்ரீமியம் மேட்ச் பண்ணுற மாதிரி திருப்பி உடனே இறங்காது. அப்படியே இறங்கினாலும் புட் மெதுவாக ஏறும், கால் ஃபாஸ்ட்டாக இறங்கும். இது 75 பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு 20, 30, 40, 50 பாயிண்ட் தான் ஏறும். அதனால 2 ப்ரீமியம் மேட்ச் பண்ணி நான் வந்துட்டு அட் த மணி கால் அண்ட் புட்டு எடுக்கிறேன். அந்த மாதிரியும் எடுக்கலாம் அட் த மணியில். இல்லை எனக்கு வந்துட்டு அதிகமாக ப்ரீமியம் எடுக்கிறதுக்கு எனக்கு ஃபியராக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த அட் த மணி ப்ரீமியம் 25% மூவ் ஆன உடனே நீங்கள் 2 சைடும் போய் 70 ரூபா எந்த சைடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ரெண்டையும் கால் அண்ட் புட்டை மேட்ச் பண்ணி செல் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஸ்டாப் லாஸை 35% வச்சுருங்க. ஏன் 35% வைக்கிறீங்க அப்படிங்க ஏன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒரு 25% மூவ் ஆகிருக்கும். நீங்கள் அடுத்த 35% வைக்கும்போது இந்த 35%க்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ ஏன் நீங்கள் 25% வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா சப்போஸ் ஒரு 70 ரூபா இருக்கிறது 80 ரூபா 85 ரூபா போகும்போது உங்களுக்கு ஈஸியாக 25% ஹிட் ஆகிடும். அதுக்காக தான். அப்போ நீங்கள் 80 ரூபா போகும்போது இந்த சைடு 70 ரூபா இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ திருப்பி ஓரளவுக்கு ப்ரீமியம் மேட்ச் பண்ணலாம். இல்லை திருப்பி இந்த சைடு 70 ரூபா இருக்கிறத எடுக்கலாம். இதை 70 ரூபா இருக்கிறது 60 ரூபா போயிடுச்சுன்னா அந்த ப்ராஃபிட் 10 பாயிண்ட்டை புக் பண்ணிவிட்டு திருப்பி 70 ரூபாவில் எடுத்து புட் சைடு வைக்கலாம். திருப்பி கால் சைடு ரிட்ரேஸ் ஆகலாம். சப்போஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா எஸ்டர்டே பார்த்திங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. அப்போ 70 ரூபா இருக்கிறது ஒரு 70 ரூபா நமக்கு 430 ரூபா போயிடுது, இன்னொரு 70 ரூபா 50 ரூபா தான் போகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு ஸ்டாப் லாஸ் இல்லை அப்படின்னா பெரிய லாஸ் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அதுக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் மூவ் ஆகிறது பார்த்திங்கன்னா வயலண்ட்டாக மூவ் ஆகும்போது உங்களுக்கு இந்த சைடு ஏறுறதுக்கு ஈக்குவலாக இந்த சைடு இறங்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதுக்காக ஸோ இப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 25% மூவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பொசிஷன் எடுத்து நம்ம 35% வைக்கிறோம். ஸோ நெட் பார்த்திங்கன்னா 55% ஸ்டாப் லாஸ். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு வயலண்ட் மூவ். நம்ம ஸ்டாப் இந்த சைடு 2 பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டு மினிமம் லாஸில் வெளியே வந்துடணும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி 35% வச்சோன்னா நம்ம ப்ரீமியம் பேலன்ஸ் பண்ணணும். இல்லைனா ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். புட் சைடு மேலே போகுது அப்படின்னா புட் சைடு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு புது புட்டு அதுக்கு ஈக்குவலாக எடுக்காமல் கொஞ்சம் கம்மியாக வச்சு எடுக்கணும்.
மாடிஃபை உங்களுக்கு தகுந்த மாதிரி எஸ்எல்ஐ மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கும் போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 9th June. ஸோ இந்த 9th Juneல நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா சடனாக நமக்கு 35,200லேருந்து 35,650 இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு பயங்கரம் வயலண்ட் மூவ் வந்துட்டு இறங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ப்ரீமியம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்துலாம். ஸோ 34,500 சப்போஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படிங்கும்போது அது எந்த ப்ரீமியமில் இருந்தது, அது எப்படி ஏறிச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 9th June கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது வெறும் ஒரு 9th Juneல பார்த்திங்கன்னா நமக்கு 34,500 இல்லை 34,700 எடுத்துக்கலாம். அதாவது நம்ம ப்ரீமியம் சொல்கிறேன், 50 ரூபா 60 ரூபா இருக்கிறது சொல்கிறேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 29 ரூபா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் முன்னாடி பார்க்குறேன், 34,800 இல்லை 35,000. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 9th June ஒரு மதியம் ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 70 ரூபா இருக்குது. நம்மளோட இது 70 ரூபா எடுத்து நம்ம இது வைப்போம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் அந்த சைடும் 70 ரூபா எடுத்திருப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா 70 ரூபா இருக்கிறது நமக்கு 472 ரூபா போயிருக்கு. இந்த மாதிரி இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கல அப்படின்னா நமக்கு வந்துட்டு பெரிய லாஸ் ஆகிருக்கும். அதுக்காக தான் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா ஒரே நாளில் உங்களுக்கு வெறும் ஒரு 60 பாயிண்ட் பிடிக்க நீங்கள் 320 பாயிண்ட் லாஸ் பண்ணியிருப்பீங்க மேலே. அவ்வளோ தூரம் போய் நம்ம ஃபியரில் வந்துட்டு எக்ஸிட் பண்ணியிருக்கோம். டாப்பில் இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே ஆகக்கூடாது. பட் அதுக்கப்புறம் வர்றது வந்துட்டு இது இல்லை, அவ்வளோ தூரம் நம்ம பிஎன்எல் அதாவது பொசிஷனோட நெட் பிஎன்எல் டே பிஎன்எல் வந்துட்டு அவ்வளோ தூரம் நெகட்டிவில் போகக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது அப்படின்னா பொசிஷன் வந்துட்டு ஹெட்ஜ் பண்ணிக்கங்க. 70 ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 55 ரூபாய்க்கு பை பண்ணிக்கங்க, இல்லை 50 ரூபாய்க்கு பை பண்ணிங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டிஃபைன்டு லாஸாக இருக்கும். அது உங்களுக்கு இந்த மாதிரி வயலண்ட் மூவை நமக்கு தடுத்துரும். ஸோ இதுதான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கங்க. 3 சிம்பிள் ஸ்டெப். ஒன்று, ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். இன்க்ரீஸ் ஆனோடனே உங்களுக்கு தகுந்த ப்ரீமியமில் செல் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 35% வச்சுட்டு அதுக்குள்ளே ப்ளே பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த மாதிரி ஃபியர் ஆகும்போது நீங்கள் ஸ்டாப்பில் அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட வேண்டியதுதான். ஸோ தேங்க்யூ. ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்துட்டு எப்போவுமே நமக்கு சக்ஸஸ் ஆகாது. சில டைம் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகும்போது அக்செப்ட் பண்ணிட்டு வந்துடுறது நல்லது. ஸோ தேங்க்யூ, பபாய்.